ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளினாலே அதிரசம் இல்லாத வீடே இருக்காது. இந்த அதிரசம் ரொம்பவே டேஸ்டா சிம்பிளான மெத்தட்ல கம்மியான அளவுல ரொம்பவே சூப்பரா பர்ஃபெக்டா எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதிரசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்க, மாவு பச்சரிசி நடுவுல இந்த மாதிரி வெள்ளையா குண்டா இருக்கும். நடுவுல இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும். நார்மல் பச்சரிசி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெலிசா இருக்கும் பார்க்கறதுக்கு. நார்மல் பச்சரிசியை பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பொங்கல் பச்சரிசின்னு கூட சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு மாவு பச்சரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல அப்ராக்சிமேட்டா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். இந்த 2 கப் பச்சரிசியில அப்ராக்சிமேட்டா ஒரு 15 அதிரசம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. நம்ம இதை உணர வச்சு அரைக்க போகிறோம். நீங்கள் மிஷினில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறினாதான் மாவு நல்லா நைஸாக வரும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் அளவுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா இதை கொட்டி பரப்பி விட்டுருங்க. இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போகணும். அரிசி ஃபுல்லாக காயக்கூடாது, மேலே இருக்கிற அதோட ஈரப்பதம் மட்டும் போனாலே போதும். ஒரு 1/2 ஹவர்க்குள்ள அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்க, 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்க, பார்க்கும்போதே தெரியுது அரிசி நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஆனா அரிசிக்குள்ள அதோட ஈரப்பதம் அப்படியே இருக்கும், மேல மட்டும்தான் ஈரப்பதம் காஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இது பார்க்கும்போது நல்லா நைஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னும் நல்லா நைஸா வரத்துக்கு இதை நம்ம ஜல்லடையில கொட்டி சலிச்சுக்கலாம். நீங்க மிஷின்ல கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா அதிரசத்துக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த பக்குவத்துக்கு கரெக்டா மாவை அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப மாவு ரொம்ப ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. அதனால் சலிச்சுட்டு நீங்கள் மீதி இருக்கிற அரிசியை நல்லா இன்னொரு டைம் அரைச்சிட்டு கூட மறுபடியும் சலிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா அரிசியும் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கையில் பிடிக்கிறப்ப அப்படியே நிற்கணும். கையில் இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி உதிரி விட்டீங்க அப்படின்னா அப்படியே உதிர்ந்து போயிடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம சலிச்சது போக மீதி இருக்கிற அரிசி இதுதான். இது நமக்கு வேஸ்ட்டு தான். இதுக்கு மேலே இது அரைப்படாது மிக்சியில். இப்போ பாருங்க, நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்திருக்கு. நீங்கள் தலையை தட்டி எடுத்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு அரிசி மாவு வரும். இப்போ இந்த அரிசியை நல்லா அப்படியே அமுக்கி விட்டுட்டு அதோட ஈரப்பதம் அதுலேயே இருக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அரிசி மாவு ரொம்ப உணர்ந்து போச்சு அப்படின்னா அதிரசம் கரெக்டாக வராது. இப்போ அதிரசத்துக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் அந்த கணக்கில் வரும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியை நல்லா சுண்ட வைக்க போகிறோம் அப்படிங்கலாம் அதிகமாக தேவையில்லை. இதுக்கு நம்ம பாகு கெட்டியாக தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கம்மியான அளவில் வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வெல்லம் எல்லாமே நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு பாகு கெட்டியாயிடும். நீங்கள் பாகு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாகு சேர்த்துட்டு நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அழகா உருண்டு வரும், ஜெல்லி மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு உருண்டு வந்துருச்சு அப்படின்னாலே பாகு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம பாகை ரொம்ப கொதிக்க வச்சு சுண்ட வைக்க தேவையில்லை. பாகு இந்த மாதிரி உருண்டு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. பாகு அதுக்கு மேலே திக்காச்சு அப்படின்னா அதிரசத்துக்கு கரெக்டாக வராது. இப்போ மாவில் கொஞ்சமாக சுக்கு பொடியும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளைப்பாகு, அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் லைட்டாக தூசு மண் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டுறப்ப அது எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் தெளிவாக. இப்போ இந்த வெள்ளைப்பாகும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கரண்டியோட பின்னாடி பகுதி வச்சு நல்லா இதை கலக்கி விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கையில் எதுவும் தொற்ற வேணாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் அரிசி மாவு வெள்ளைப்பாகு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதிரசத்துக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை ஒரு நாள் நல்லா இதை ஊற வைக்கிறப்ப நல்லா கெட்டியாயிரும். இப்போதைக்கு இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் மேலே காஞ்சி போகாமல் இருக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். நீங்கள் 2 நாள் 3 நாள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நாள் மட்டும்தான் ஊற வைக்க போகிறோம் அப்படின்னால இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஈரமில்லாத கையில் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. மாவை கையில் கொஞ்சம் கூட தண்ணியோ ஈரமோ எதுவுமே இருக்கக்கூடாது. மாவு பாருங்கள், அதிரசத்துக்கு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். கையில் அதே சமயம் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு வாழை இலையில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கையில் அடங்குற அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிடுங்க. சைடில் எதுவும் பிறுபிறுன்னு இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பாலாக இதை நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அந்த வாழை இலையில வச்சு இந்த மாதிரி லைட்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி தட்டி கொடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். ரொம்பவும் கொதிக்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே டக்குன்னு வெந்துடும், கலர் மாறிடும், உள்ளே வேகாது. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால அதிரசம் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் உடனே. அதனால உள்ளே சரியாகவும் வேகாமல் போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு 10 செகண்ட் இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடுங்க. பாருங்க, பபிள்ஸ் ரொம்ப நிறையா வரல, லைட்டாக தான் வருது. கரெக்டான சூடில் தான் இருக்குது எண்ணெய். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ பாருங்க, நான் எல்லா அதிரசத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்க்கவே. அதே மாதிரி கொஞ்சம் கூட இதில் கையில் எண்ணெயே ஒட்டலை. நாம் இதை பிழியணுங்கிற அவசியம் கூட இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதிரசம். பாருங்கள், நம்ம பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு அதிரசம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனல்லே லட்டு பாதுஷா ரெசிபியெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.